சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க மான் மேல கொண்ட அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மான் நீங்க வரல, நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, காவல் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். நீங்க எவ்வளவெல்லாம் பேசுறீங்கன்னா அது காரணம் என்னன்னு கேட்டா, இதை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம், திசை மாற்றணும், என்னை எப்படியாவது ஏமாத்திடலாம். சொல்லாத சொல்லி மறைந்தொழுகும் பேதைதன் சொல்லாலயத்தினை துயர்படுத்தும் நல்லாய் மண்ணுள் மறைந்து மூழ்கி கிடக்கும் நுணலும் தன் வாயால் கிடும். ஆனா அருமையா சொல்லிருக்கீங்க. மானுடைய பெருமையை சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நேசிக்கக்கூடியவர்கள் உதட்டு வழியாக உள்ளத்தின் அளவு நேசிக்க வேண்டும். இந்த நேசிப்பு என்பதற்கு பெயர் ஆர்வம், அதற்கு விருப்பம் என்று பெயர், விருப்பத்திற்கு காதல் என்று பெயர். இந்த காதலுக்கு உண்டான விஷயம் வரை எதுவுமே காதல் பாருங்களேன், எது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இந்த காதல் என்றுமே வாழ்ந்துகிட்டே இருக்கும். இளமையானது காதல். காதலிக்கிறவங்க எல்லாம் முதுமை அடைஞ்சிருவாங்க, ஆனா காதல் என்றுமே நிலவையாக இருக்கும். அதனாலதான் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும். முதுமை வரும்போதும் காதல் இருக்க வேண்டும். எனக்கெல்லாம் ரொம்ப 60 வயசு 70 வயசு 80 வயசு தாத்தா பாட்டி பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் பொறாம இருக்கும். என்ன காரணம், அந்த 80 வயசு வரைக்கும் அவங்க இணை பிரியாமல் இருப்பாங்க, ஒற்றுமையாவே இருப்பாங்க. அதற்கு எவ்வளவு பெரிய காதல், எவ்வளவு பெரிய கருணை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. காதலிக்கு விருப்பத்தோடு, எங்க கணவருக்கு இது பிடிக்கும், மையலோடு செய்யும் பொழுது அதுல உப்பு இல்லாட்டியும் கூட புளி இல்லாட்டியும் காரம் இல்லாட்டியும் இருக்கிறத வச்சு போட்டு ஒரு தாளிச்சு அப்படி கொடுக்கும்போது அது சுவையா இருக்கும். அதே சமயத்துல வேண்டாம் வெறுப்புல இந்த வந்து தொலைச்சிடும், அந்த கொஞ்சம் நேரத்துல ஆக்கி போட்டு தொலையணும், கடிச்சு கொட்டுறதே என் தலையெழுத்து அப்படின்னு நினைச்சு நீங்க அண்டாண்டாவா எல்லா பொருள்களையும் போட்டு சமைச்சாலும் அது நல்லா இருக்க. நீங்க குடகுடமா நெய்யை ஊற்றி சமைச்சாலும் அந்த நெய்யோட சுவை தெரியாது. அதனாலதான் சமையல் மையல் என்றால் அதுக்கு காதல் என்று பொருள். அதெல்லாம் இருக்கட்டும், மனிதன் மனிதன் மீது கொள்வது காதல், ஒரு மனிதன் மிருகத்தின் மீது கொள்வது காதல், அதுவும் காதல் தான். காதல் தான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப நான் கொண்டிருக்கிறது இந்த மான்குட்டி மேல காதல் தான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்க மனுஷன் நாயவே காதலிக்கிறேன், நீங்க மான் குட்டியை காதலிக்கிறது. ஆண்டவன காதலிச்சா நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு தலை பட்சமா நீங்க சொல்றீங்க கிடையாது. ஒரு சில நேரம் மனசு ஜெயிச்சிடும், ஒரு சில நேரம் உடம்பு ஜெயிச்சிடும். அதுதாங்க சொல்றேன், இந்த உடம்பு ஜெயிக்க வைக்கிறது என்ன, மனசு தானே. உடம்பு ஜெயிச்சிருச்சுன்னா தவறு நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா, மனசு ஜெயிச்சிருச்சுன்னா தவறு நடக்கலன்னு அர்த்தம். இப்ப மனசாட்சிப்படி நான் அந்த குட்டியை என்னைக்கு ஆனாலும் கூட்டி போறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். நீங்க ஆண்டவன் நாக்கை கொடுத்ததற்கு வாக்கை காப்பாற்றுவதற்கு, வாக்கை காப்பாற்ற முடியல என்றால் நாக்கை அறுத்து தூர வச்சிடணும். ஆமா கண்டிப்பா. எப்பொருள் யார் யார் வாக்கை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. மெய்ப்பொருள்ங்கிறது என்ன, உண்மை, உண்மையான ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றதுல உள்ள உண்மை என்னன்றது எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கோ, மேல இருக்க பாத்துக்கோன்னு சொல்றேன். இந்த மேலன்னா யாரும் நல்லா கடவுள்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ளபடியே என்னன்னா, சகசரநாமம்னு இங்க ஒரு சக்கரம் இருக்கு நமக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மனாதகம், மணிபுரம், சுத்தி ஆகிய இந்த உச்சியில இருக்கிறதா சகசரநாமம். இதுதான் முடிவெடுக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடத்தணும், என்ன பேசணும், என்ன பாடணும், எப்படி நடந்துக்கணும் என்பதெல்லாம் முடிவெடுக்கிறது யாருன்னா இந்த வாயில்ல, இந்த மூளையில, இந்த மேல இருக்கிற சக்கரம். அந்த சக்கரம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த குட்டியை இன்னைக்கு தூக்கணும். நீங்க சரின்னு சொன்னாலும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க சரின்னு சொன்னாலும் முடிப்பேன், இல்லைங்க வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய உரிமை என்னன்னா அந்த குட்டியை பிடிச்ச. உங்க குட்டியை நீங்க பிடிக்கும் போது நான் ஏன் வேணாங்க விட்டுருங்கன்னு நான் சொல்ல போறேன். குட்டிங்க வரவே இல்லைன்னு நான் சொல்லி வரல அப்படின்றத என்னுடைய வாதம். நீங்க இப்ப என்னைய திசை திருப்பீங்க பாத்தீங்களா, குட்டி இங்கதான் இருக்கு, நான் சம்மதிச்சாலும் நீ பிடிப்பேன், நீங்க சம்மதிக்கல நான் பிடிப்பேன் அப்படின்னா நீங்க என்னுடைய காவல்ல குறை சொல்றீங்க, என்னைய திசை திருப்பி. மான் குட்டியை தான் கேட்கல, சரி இடத்துக்குள்ள போக சம்மதம் கேட்கிறேன். அப்ப நீங்க விட மாட்டேங்கிறீங்கன்னு என்ன பொருள் கிடையாது. வானில் முழு மதியை கண்டேன், நீங்க பெண்ணை தேடி வந்த தாங்க யார், நாள்தோறும் காத்திருந்தேன் நானே. கழுகுமாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் வந்தவேடன், தாயின் பேர் வந்தவேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனி வேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்ற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியை பார்த்தேன், குட்டியும் என்னை பார்த்தது, பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டது மறைந்து கொண்டது, மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்கள் அன்னார் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி என்னுடைய தங்கச்சி வள்ளி இருக்காங்க, அனுமதி கேட்டு பிறகு பிடிக்கலாம் என்றார். தலைவியான தாங்கள் வந்துவிட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்தறிந்து கந்தவேடன் தேடி வந்தது. இந்த மான் அப்படிதான் என்பதை உணர்ந்து, நீங்க சம்மதம் சொன்னாலும் பிடிப்பேன், இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னாலும் பிடிப்பேன், ஆனால் உங்களை சம்மதிக்க வச்சு பிடிச்சாதான் சிறப்பு. ஏன் வேண்டானாலும் பிடிப்பேன், எனக்கு உரிமைப்பட்டது. தன்னுடைய உரிமையை சரியான நேரத்தில் நிலைநாட்டாமல் சென்று விட்டால் அவனும் ஒரு வகையில் ஆண்மை இழந்தவனா தான் இருக்கும். அதனால வாங்க 2 பேரும் போயிட்டாங்க.
ஆமா அவங்க தேடி தானே போயிருக்காங்க மான்குட்டி தேடி. யார் சொன்னது? நீங்களா நினைச்சுக்கிறீங்க? சேர்ந்து எல்லாம் தேடுவோம். அவங்க வேலையை பார்க்க முடியாது, நீங்க வேலையை பார்க்க. சரி, கொஞ்சம் மனசு வைங்க. மனம் இருந்தா வச்சுட்டேன், மார்க்கம் உண்டு. அதனாலதான் வாங்க. மனசு வச்சுட்டேன் நீங்க நின்று இருந்த வேலையாகுமா? மனசு நான் வச்சுட்டேங்க. ஆனா வாங்க நீங்க கூப்பிடுறீங்க பாருங்களேன். நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா நான் செய்யறேன் உதவி. இப்ப என்கிட்ட யாராவது ஒரு உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா நான் உதவி கேட்டாங்களே அப்படின்னு கொடுக்க கூடாது. கேட்டிருக்காங்க, நம்மளால் முடிந்தவரை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு மனம் சந்தோஷம். என்னுடைய ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆத்மா திருப்திக்காக நான் அவங்களுக்கு உள்ள அன்போடு செய்ய வேண்டும் உதவி. அதுக்குதான் பெரிய உதவி. இதுல ஆத்மா மட்டும் திருப்தி கிடையாது, உடம்பும் திருப்தி. சரிங்களா? அது மாதிரி யாராவது பசின்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல சாப்பாடே இல்லாட்டியும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு பேர் தான் நல்ல எண்ணம்னு சொல்லுவாங்க. அப்பதான் அப்பா என்கிட்ட வந்து கேட்கிறவங்களுக்கு என்னுடைய அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷத்தோட கொடுத்தேன். அந்த சந்தோஷம் இருக்கணுங்க. சந்தோஷம் இல்லாத உதவியாக இருந்தாலும் சரி, தானமாக இருந்தாலும் சரி, அது தானத்திலையும் சேராது, உதவியிலே சேராது. பேருக்காக தானம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேருக்காக நாங்களும் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு 10 பேரை கூட்டிகிட்டு கொண்டு வந்து வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு காய் போடுறோம், கறி போடுறோம் அப்படின்னு சாப்பாடு பேருக்காக போடுறவங்களும் இருக்காங்க. ஆனா உள்ள அன்போடு போட வேண்டும். இந்த எதுல வேணாலும் பாகுபாடு இருக்கலாம். உண்ணுற உணவு இருக்கு பாருங்களா, இதுல பாகுபாடே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சரிசமமாக உணவளிக்க வேண்டுமா? அதுதான் மிகப்பெரிய. வயிற்று பசிய பேசுறீங்க, நான் எல்லா பசியும் தான் பேசுறேன். உடற்பசிய பேசுறேன். நான் கேக்குறேன், ஒரு அழகான பெண்ணு, ஒரு 16 வயசு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணு வந்து பக்கத்துல நிக்கிறான். நீங்க ஒரு 10 நாளைக்கு சாப்பிடல, 10 நாளைக்கு சாப்பிடாம ரொம்ப களைப்போட உடல் சோர்வோடு ரொம்ப அப்படி ஆடி போய் நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த பெண்ணு என்ன பண்றா, அந்த 32 வகையான தர்மத்துல ஒரு தர்மம் சொன்னா பெண்ணாசை ஏற்றல். அந்த அழகான பெண்ணை என்னங்க உங்களை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இச்சைக்கு இணங்குவீங்களான்னு வந்து கேட்டா 10 நாள் சாப்பிடாத நீங்க என்ன சொல்லுவீங்க? உடனே சரி. ஏன்னா யாராருக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ, எதில் நாட்டம் இருக்கிறதோ அதுதான். உயிரே போனாலும் பரவாயில்ல குடிக்கலாம், குடிச்சா இனிமேல் குடிச்சா மருத்துவர் சொல்லுவாரு இனிமேல் குடிச்சுனா காப்பாத்துற சிரமப்பா அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி குடிக்கிறாளையா? உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு, உயிர் போய் தெரிஞ்சு என்ன அதுல அவ்வளவு விருப்பம், அதுல தன்னை இழந்துட்டாங்க. அதுபோல நான் அந்த விஷயத்துல என்ன இழந்தாலும் பரவாயில்ல, அந்த பெண்ணத்தான் நினைப்பேன். இப்பதானே நான் சொன்னேன், கொடுக்கறத திருப்தியா கொடுக்கணும். 10 நாள் சாப்பிடாதவன்ட்ட 2 கிலோ அரிசியை கொடுத்து ஒரு 10 மைல் தொலைவு நடங்க அப்படின்னு சொன்னா நடக்க முடியுமா? முடியாது. அதை காட்டில் மிகப்பெரிய வீரம் வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். ஆனா அருமையா சொல்லிருக்கீங்க, மாணவனுடைய பெருமையை சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நேசிக்கக்கூடியவர்கள் உதட்டு வழியாக உள்ளத்தின் அளவு நேசிக்க வேண்டும். இந்த நேசிப்பு என்பதற்கு பெயர் ஆர்வம், அதற்கு விருப்பம் என்று பெயர், விருப்பத்திற்கு காதல் என்று பெயர். இந்த காதலுக்கு உண்டான விஷயம் வரை எதுவுமே காதல் பாருங்களேன், எது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இந்த காதல் என்றுமே வாழ்ந்துகிட்டே இருக்கும். இளமையானது காதல். காதலிக்கிறவங்க எல்லாம் முதுமை அடைஞ்சிருவாங்க, ஆனா காதல் என்றுமே நிலவையாக இருக்கும். அதனாலதான் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும். முதுமை வரும்போதும் காதல் இருக்க வேண்டும். எனக்கெல்லாம் ரொம்ப 60 வயசு 70 வயசு 80 வயசு தாத்தா பாட்டியை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் பொறாம இருக்கும். என்ன காரணம், அந்த 80 வயசு வரைக்கும் அவங்க இணை பிரியாமல் இருப்பாங்க, ஒற்றுமையாவே இருப்பாங்க. அதற்கு எவ்வளவு பெரிய காதல், எவ்வளவு பெரிய கருணை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு வரம் வேண்டும். இப்ப இல்லறம் இல்லையே நல்லறம் இல்லை, இல்லறை மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. எல்லா விஷயத்திலும் அன்பாக எல்லாத்தையும் காதலிக்கணுமா. அவர் புரிஞ்சுக்க காடி சொல்ல. ஒருத்தர் வெளியில போயிட்டு வர்றார், அவர் வரும்போது சாப்பாடு தயாரா இருக்கும், வந்து உட்கார்ந்தவன எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடுவாரு. அப்ப உணர்வு, என்னுடைய கணவருக்கு இதுதான் பிடிக்கும், இப்படிதான் ஒரு செயல் இருக்கும், இப்படிதான் அவருடைய பழக்க வழக்கம் இருக்கு, இப்படிதான் ஒரு விருப்பம் இருக்கும், சுவை இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் கணவனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அங்கங்க காதலிக்கக்கூடியவள் தான் மனைவி. அப்பேற்பட்ட உள் உணர்வோடு காதலிக்கக்கூடிய காதல் தான் முழுமை வரைக்கும் கூட வரும். இருந்தாலும் நீங்க இந்த மானை பத்தி பெருமையா சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. மையல் என்றாலும் காதல் தான் இருக்கும். அதனாலதான் சா மையல் சமையல், அதையும் காதலிக்கு விருப்பத்தோடு எங்க கணவருக்கு இது பிடிக்கும் மையலோடு செய்யும் பொழுது அதுல உப்பு இல்லாட்டியும் கூட புளி இல்லாட்டியும் காரம் இல்லாட்டியும் இருக்கிறத வச்சு போட்டு ஒரு தாளிச்சு அப்படி கொடுக்கும்போது அது சுவையா இருக்கும். அதே சமயத்துல வேண்டாம் வெறுப்புல இந்த வந்து தொலைச்சிருவேன் அண்ணன் கொஞ்சம் நேரத்துல
ஆக்கி போட்டு தொலையணும், கடிச்சு கொட்டுறதே என் தலையெழுத்து அப்படின்னு நினைச்சு நீங்க அண்டாண்டாவா எல்லா பொருள்களையும் போட்டு சமைச்சாலும் அது நல்லா இருக்க. நீங்க குடகுடமா நெய்யை ஊத்தி சமைச்சாலும் அந்த நெய்யோட சுவை தெரியாது. அதனாலதான் சமையல் மையல் என்றால் அதுக்கு காதல் என்று பொருள். அதெல்லாம் இருக்கட்டும். மனிதன் மனிதன் மீது கொள்வது காதல். ஒரு மனிதன் மிருகத்தின் மீது கொள்வது காதல். அதுவும் காதல் தான். காதல் தான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப நான் கொண்டிருக்கிறது இந்த மான்குட்டி மேல காதல் தான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்க மனுஷன் நாயவே காதலிக்கிறேன், நீங்க மான் குட்டிய காதலிக்கிறது. ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதமம்மா, கட்டாய பாடமம்மா. சேர்வது நியாயம் தானே, பிரிப்பது பாவம் தானே. கல்யாண பூக்கள் ரெண்டை நீரில் தவிக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே ஆடுறான். பிரிக்கலாமா? பிரிக்க கூடாது. அப்ப யார் சேர்க்கணும்? இரண்டு கண்களில் இருந்து ஒரு கண்ணை பிரித்தால் அது நியாயம் அல்ல. இரண்டு நாசிகள், ஒரு நாசி இருக்கும்போது இன்னொரு நாசியை பிரித்தால் அது நியாயம் அல்ல. இரண்டு செவிகள்லையும் ஒரு செவியை பிரித்தால் அதுவும் நியாயம் அல்ல. ஆனா பாருங்களேன், கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, செவி ரெண்டு, கைகள் ரெண்டு, கால் ரெண்டு. ஆனா அதை மட்டும் ஒண்ணு வச்சாரு. ஏன் தெரியுங்களா? அந்த ஒரு விஷயம் என்ற இதயத்துக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குமா. பாருங்களேன், அந்த மூளை சொல்றதை இதயம் கேட்காதான். மனசாட்சி சொல்லுமா, உங்க மேல ஆசைப்பட்டேன் அப்படின்னு. மூளை போறது தவறான பாதை, வேணாம் அப்படின்னு மூளை எச்சரிக்குமா. ஆனா கேட்காதான். உணர்வு என்ற மனசாட்சி கேட்காதா. அப்படிதான் நான் போவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் இது கேக்குமா. சரி, நீ அப்பவே சொன்னதானே, நான் தானே கேட்கல அப்படின்னு இது அதுகிட்ட மன்னிப்பு கேட்குமா. இந்த இதயம், ஒரு இதயத்துக்கே நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒருதலை பட்சமா நீங்க சொல்றீங்க கிடையாது. ஒரு சில நேரம் மனசு ஜெயிச்சிடும், ஒரு சில நேரம் உடம்பு ஜெயிச்சிடும். அதுதாங்க சொல்றேன், இந்த உடம்பு ஜெயிக்க வைக்கிறது என்ன? மனசு தானே. உடம்பு ஜெயிச்சிருச்சுன்னா தவறு நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா, மனசு ஜெயிச்சிருச்சுன்னா தவறு நடக்கலன்னு அர்த்தம். இப்ப மனசாட்சிப்படி நான் அந்த குட்டியை என்னைக்கு ஆனாலும் கூட்டி போறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். நீங்க ஆண்டவன் நாக்கை கொடுத்ததற்கு வாக்கை காப்பாற்றுவதற்கு, வாக்கை காப்பாற்ற முடியல என்றால் நாக்கை அறுத்து தூர வச்சிடணும். ஆமா, கண்டிப்பா. எப்பொருள் யார் யார் வாக்கி அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. மெய்ப்பொருள்ங்கிறது என்ன? உண்மை, உண்மையான ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றதுல உள்ள உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? மான் என்பது கூட பொய்யா இருக்கட்டும், ஆனா மான் குட்டி என்பது உண்மை. மான் என்பது பொய்யா போயிட்டா மான் குட்டி என்பது எப்படி உண்மையா இருக்கும்? புரியலையே. கலைக்கோட்டு மகரிஷி இருந்தார். கலை என்ற மானுக்கு, ஆமா, விபண்டகருக்கு பிறந்தவர் கலைக்கோட்டு முனிவர். ஏன்னா அவருக்கு கிடைக்கிறார் ருஷ்ய சிறுங்க முனிவர். அவருக்கு தலையில கொம்பு இருக்கும். ஆமா, இவர் இவருடைய பிறவி எப்படின்னா ரொம்ப வித்தியாசமான பிறவி. மான் போட்ட குட்டி. அதான் விபண்டகருக்கு கலை என்ற மானுக்கு பிறந்தவர். அப்ப ஒரு மான் வயத்துல ஒரு மனிதன் பிறக்க முடியுங்கிறதுக்கு ராமாயணத்துல ஒரு சான்று இருக்கு. பேசுறோம், ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் இவரெல்லாம் பிறக்கிறதுக்கு ஒரு யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துறாரு. யாகத்தை நடத்தின கலைக்கோட்டு மகரிஷி. அவர் ஒரு மான் வயத்துல பிறக்கும் பொழுது நான் தேடி வந்த குட்டி அதே போல மான் வயத்துல பிறந்த குட்டி. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, அது பெண்ணு வாழ வாழ வாழ்க்கை இனியது. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, அது பெண்ணு வாழ வாழ வாழ்க்கை இனியது. என் நாட்டிலே விளையாடுது தோன்றுகிறது எந்த நாடு. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, அது பெண்ணு வாழ வாழ வாழ்க்கை இனியது. என்னை
பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பான் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும். நீங்க ராமாயணத்தை பத்தி அருமையா ஒரு விஷயம் சொன்னீங்க. ராமாயணம் எழுதும் பொழுது எழுதுகோலை 2 இடத்துல வச்சுட்டாராம் கம்பர். என்ன அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இல்ல ரொம்ப வருத்தத்துக்கு கூடிய விஷயமா அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும். 2 இடத்துல இது எப்படி எழுதுறதுன்னு அவருக்கு ஒரு சந்தேகமா. ஒன்று, ஸ்ரீராமச்சந்திரனுடைய அழகை வர்ணிக்கும் பொழுது இந்த அழகை நம்மளால் வர்ணிக்க முடியுமா அப்படின்னு முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல கம்பரா எழுதினாரு. தடுமாறுறதுக்கு வால்மீகி எழுதினார். அதை சார்ந்து இவர் எழுதினார். சரிங்களா? வழிநூலா முதல் நூலான்னு பார்த்தா அது வழிநூல். ஏற்கனவே உள்ள நூலை தழுவி எழுதுறது வழிநூல். முதல் நூல் எழுதும் பொழுது முதல் எழுதும் போது வால்மீகி வேணா அந்த தடுமாற்றம் இருந்திருக்கலாம். இது எப்படின்னு கம்பர் பார்த்தான்னு எழுதினாரு. தமிழாக்கம் பண்ணதானே. ஆமா, இதுல என்ன உழைப்பு இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க சீதை நடையழகும் ஸ்ரீராம தோல் அழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டானே மதுக்குடத்தில் அள்ளி 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இனி வித்தாக வில்லை என்று பாடு. பாருங்களேன், கம்பனை கொண்டு போய் எங்க வச்சிருக்காரு. நமக்கு ஒரு சோகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில என்ன நினைப்போம், தனிமையில உட்கார்ந்தாலும் ஒரு பாட்டு கேட்போம், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும். சந்தோஷம் வந்தாலும் ஒரு பாட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு சோகம் இருந்தாலும் பாட்டு, சந்தோஷம் இருந்தாலும் பாட்டு, மகிழ்ச்சியாக இருந்தாலும் பாட்டு, குதூகலம் இருந்தாலும் பாட்டு, இது மாதிரி கூடி வாழ்ந்து இருந்தாலும் ஒரு பாட்டு, நாட்டு நடவு பாட்டு எல்லாமே இருக்கு. இந்த பாட்டுக்கெல்லாம் கவிஞர் களை எடுக்கும் போது பாட்டு, எல்லாருமே கவிஞர்கள் தான். நலுங்கு வைக்கும் போது பாட்டு. ஆனா கவிஞர்னு சொன்னா யார் அப்படின்னா சிறுகுடல்பட்டியிலே பிறந்து சென்னையிலே வாழ்ந்த முத்தையா என்று சொல்லக்கூடிய கண்ணதாசன் தான். அவருக்கு தான் கவிஞர்னு பேரு. அப்பேற்பட்ட கவிஞர் கண்ணதாசனே கம்பனுடைய அரசர், அதான் கவி அரசர் தான். கவிஞர்னாவே அவரை தான் சொல்லுவாங்களாம். இப்ப கவிஞர் வந்துட்டாராப்பா அப்படின்னா அவர் தானா. எல்லா கவிஞர்கள் இருக்காங்க. வாலி மிகுந்த சிறந்த அவர் அரசவை கவிஞராக இருந்தார். அதே மாதிரி பட்டுக்கோட்டையார் கவிஞராக இருந்தார் மூலமாக. ஆமா, அரசவை கவிஞர். அவரோட சிறந்தவர் அவரே நினைக்கிறாரா கம்பர் இருந்த இந்த காலத்துல அவரும் பாடல்கள் எழுதினார், அவரும் ராமா என்ற காவியத்தை உருவாக்கினார். ஆனா அவர் வாழ்ந்த இந்த காலத்துல நானும் எழுதுறேன்னு இதை கம்பன் நோக்கினான், என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று பாரு. தன்னடக்கத்தை பாருங்களேன். பதவி வரும்பொழுது பணிவு அவசியம் சொல்லுவாங்க. பதவி கிடைக்க கிடைக்க ரொம்ப பணியணுமா வாங்க அப்படின்னு சொல்லி, அப்பதான் அந்த பதவி நிலையாக இருக்குமா. கொஞ்சம் பதவி வந்த உடனே நான் 4 பாட்டு பாடினோன்னு என்னை அண்ணன் யாரும் பாட முடியாது, என் பாட்டுக்கு எல்லாம் வாசிப்பாங்களா, என்ன என்ன இப்படி போட்டு வச்சிருக்கிய அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்லா பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனா தரமான பேச்சு என்று நம்ம எடுக்கும் பொழுது என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறது காட்டில என்னென்ன பேசக்கூடாது சபையில், அததான் முதல் நீக்கணுமா. இப்ப நல்லா பேசும்போது என்னப்பா இவர் போட்டிருக்காரு, எப்படி என்னப்பா என்ன இவரை போட்டிருக்காரு எவ்வளவு எப்படிப்பா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடாதான். இப்ப பதவி வரும் பொழுது என்ன பண்ணணுமா, ஏன்னா பதவி வரும் பொழுது பணிவு அவசியம். அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க மான் மேல கொண்ட அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீங்க வரல, நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, காவல் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். நீங்க எவ்வளவு பேசுறீங்கன்னா அது காரணம் என்னன்னு கேட்டா, இதை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம், திசை மாற்றணும், என்னை எப்படியா ஏமாத்திடலாம். சொல்லாத சொல்லி மறைந்தொழுகும் பேதைதன் சொல்லாலயத்தினை ஏற்படுத்தும் நல்லாய் மண்ணுள் மறைந்து மூழ்கி கிடக்கும் நுணலும் தன் பாயால் கிடும். இந்த மான்குட்டியை நான் விட்டுட்டு போறதுனால எனக்கு ஏதாவது இழப்பான்னு கேட்டா, எனக்கு ஏற்கனவே ஒரு குட்டி இருக்கு. அப்படியேங்க. யாரு? அக்கா. யாரக்கா? இளையது இருக்கல, இதான் கடைசி. இதுக்கு மூத்தது ஒண்ணு இருக்கு, அது அந்த குட்டி இருக்கு. அதோட நம்ம இருந்துடலாம் இருந்துருவேன். ஆனா இந்த குட்டியோட நிலைமை என்ன, இது நல்ல பருவம். எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கோ, மேல இருக்க பாத்துக்கோன்னு சொல்றேன். இந்த மேலன்னா யாருன்னா நல்லா கடவுள்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ளபடியே என்னன்னா சகசரநாமம்னு இங்க ஒரு சக்கரம் இருக்கு நமக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மனாதகம், மணிபுரம், சுத்தி ஆகிய இந்த உச்சியில இருக்கிறதா சகசரநாமம். இதுதான் முடிவெடுக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடத்தணும், என்ன பேசணும், என்ன பாடணும், எப்படி நடந்துக்கணும் என்பதெல்லாம் முடிவெடுக்கிறது யாருன்னா இந்த வாயில்ல, இந்த மூளையில, இந்த மேல இருக்கிற சக்கரம். அந்த சக்கரம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த குட்டியை இன்னைக்கு தூக்கணும். நீங்க சரின்னு சொன்னாலும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க சரின்னு சொன்னாலும் முடிப்பேன், இல்லைங்க வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய உரிமை என்னன்னா அந்த குட்டியை பிடிச்ச. உங்க குட்டியை நீங்க பிடிக்கும் போது நான் ஏன் வேணாங்க விட்டுருங்கன்னு நான் சொல்ல போறேன்.
குட்டிங்க வரவே இல்லைன்னு நான் சொல்லி வரல அப்படின்றத என்னுடைய வாதம். நீங்க இப்ப என்னைய திசை திருப்புறீங்க பாத்தீங்களா? குட்டி இங்கதான் இருக்கு, நான் சம்மதிச்சாலும் நீ பிடிப்ப, நீங்க சம்மதிக்கல நான் பிடிப்பேன் அப்படின்னா நீங்க என்னுடைய காவல்ல குறை சொல்றீங்க, என்னைய திசை திருப்பி. மான் குட்டியை தான் கேட்கல, சரி இடத்துக்கு உள்ள போக சம்மதம் கேட்கிறேன். அப்ப நீங்க விட மாட்டேங்கிறீங்கன்னு என்ன பொருள்? கிடையாது. வானில் முழு மதியை கண்டேன், ஒரு மானை கண்டேன், வானில் முழு மதியை கண்டேன், ஒரு மானை கண்டேன், வானு முழு மதியை போலே வானுடைய வதனம் தானே. நிறத்தை போலே மானுடைய உதட்டை கண்டேன், கோவைப்பழ நிறத்தை போலே மானுடைய உதட்டை கண்டேன், வானில் முழு மதியை கண்டேன், வெள்ளத்தில் ஒரு மானை கண்டேன். மேல தேன் கீழே நானு, அப்ப மேல தேன் இருக்கும்போது கீழே பார்த்தா அப்படியே எச்சி வரும். அந்த தேனை சாப்பிட்டா மலை தேனின் சுவையை போலே மானுடைய ஓசை கண்டேன், மலை தேனின் சுவையை போலே மானுடைய ஓசை கண்டேன், வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு மாலை கண்டேன். மானை எங்க பாத்தீங்க? இதே இடத்துல பாத்தீங்க. இங்கதான் பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? மேற்கே பவளமலை வேங்கடம் நேர்வடக்காம் ஆர்க்கும் வரி அடைகளத்திற்கு பார்க்குயர்த்திற்கே பினாதுகள் 20 காதம். தொண்டை நாட்டுல வேளிமலை சாரல்ல நம்பிராஜனுக்கு சொந்தமான தனிப்புறத்திலே வள்ளியின் கட்டுக்காவலிலே மான் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கேட்டில்ல. உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. தொல்காப்பியர் நீங்க சொன்னீங்க கவியரசரை பத்தி ரொம்ப பெருமையா. அவர் எந்த இடத்துல வந்து குழப்பமாயி நின்றுப்பாரு அப்படின்னா, என்னுடைய அதாவது நீங்க ஏதோ ஆனாலும் இருக்கலாம், இந்த அகலிகைன்னு ஒரு கதை வருது பார்த்தீங்களா, அது ராமாயணத்துல என்ன வருது இல்ல வேற இடத்துல வருதா? அகலிகை கதை ராமாயணத்துல. இந்த அகலிகை கதையில வந்து கம்பன் என்ன சொல்றாருன்னா, கணவன் இல்லை என்று தெரிந்தும் அவள் அடங்கினாள், இப்ப தெரிந்தும் அடங்கினாள் சொல்லி கம்பன் எழுதுறார். இப்ப இந்த இடத்துல எழுதும் பொழுது கம்பனுக்கு ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும். ஒரு பெண்ணை வாழ்விக்கு அப்படி எழுதினார், இவர் எழுதும் பொழுது யோசிக்கிறார் என்ன பண்ணுவோம். அந்த இடத்துல இருந்திருக்கலாம் ஒண்ணு.
ரெண்டாவது ராவணன் வந்து சீதையை கொண்டு போய் வச்சிருந்தான். தன்னுடைய தங்கச்சிய மூக்கு அறுத்து, ஆமா மூக்கு அறுத்து, பொங்கை அறுத்து, கூந்தல் அறுத்து, யார் அறுத்தது? லட்சுமணன் இருக்கிறான். ஆனா ராவணன் கொண்டு போய் சீதைய ஏதாவது சேதப்படுத்தலாம். அவன் தொட்டாத்தான் மரணம் ஏற்படும் வச்சுங்களேன். ஆள் விட்டாவது எடுத்துக்கலாம்ல. எப்படி துரியோதனை வந்து கட்டளையிட துச்சாதனை சேலைய நீக்கினான். துரியோதனை வந்து சேலையை பிடிச்ச அவுக்கல பாஞ்சாலியை தன்னுடைய தம்பி துச்சாதன சொல்றான். அப்பவும் கூட பாருங்க, துச்சாதனை அதுல மகாபாரதத்துல ரொம்ப அது ஒரு மரியாதையான இடம். தண்டார் விடலை தாயுரைப்ப தாயின் முன்னணியை தாமரை கை சென்றால் பயன்கொள்ள பற்றி தீண்டானாகி செல்கிறான். தொடக்கூடாதுன்னு நினைச்சானா. பண்டார் குழலும் மருங்கசை மனம்குலைய மானம்குலைய கொண்டோர் இருப்பார் என்று நெறிக்கொண்டால் அந்த கொடியாளே. இந்த கொடியாளேங்கிற வார்த்தையில ரெண்டு அர்த்தம் இருக்கு. கொடியவள்னு ஒரு அர்த்தம், கொடி போன்ற இடையுடைய கொடியாள், அழகுடையவள். இப்ப இந்த இடத்துல எழுதும் பொழுது தவறு செய்யாத ஒரு ராவணே எப்படி வில்லனா இருக்க முடியும்? தவறு செய்தவங்க எப்படி கதையுடைய கதாநாயகனா இருக்க முடியும்? அப்படின்னு தடுமாறி இருக்கலாம். ஏன்னா முக்கியமான முடிச்சு இந்த ரெண்டு முடிச்சு ராமாயணத்துல. மறைந்திருந்து மானமிகு வாலியை தாக்கிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கோழைதானே, மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே. அண்ணனை காட்டி கொடுத்து அண்ணன் இந்த இடத்துல அடிச்சா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புன்னா எப்படி இருக்கணும்? தானாடா விட்டாலும் கும்பகர்ணன் போல் இருக்க சதையாடும் அல்ல. செஞ்சுடர் வேந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே விஞ்சி மிருதமையை கொண்டு மேதினி ஆண்ட பரதனையும் ராமனையும் பார். அங்க கூட ராமனை முதல் வைக்கல, ராமன் தான் அண்ணன். பரதனையும் ராமனையும் பார். அண்ணன் வரல, இவ்வளவு நாள் கழிச்சு வர்றேன்னு சொன்னாரு, வரலையே அப்படின்னு சொல்லி இந்த நந்தி கிராமத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? அக்னியை மூட்டிட்டார். அந்த அக்னியில் இறங்குறது. அப்ப சொல்றான் இலக்குவன், லட்சுமணன் அங்க போயிட்டாரா? சத்ருகன் சொல்றான். என்ன சொல்றான்? அண்ணா ராவணன் போயிட்டாரு, லட்சுமணன் போயிட்டாரு, இனி நீங்களும் இந்த அக்னியில் இறங்கிட்டீங்கன்னா இந்த நாட்டை யாருன்னு ஆள்றது அப்படின்னு கேட்கும் பொழுது, அண்ணன் போனார்னு சொல்லி அண்ணனை பார்க்கணும், காவல் பார்க்கணும், அவரை பாதுகாக்கணும் சொல்லி லட்சுமணன் போயிட்டான். அதான்டா தம்பிக்கு சிறப்பு, நான் போக முடியல, அதுவே எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு. மறுபடியும் அண்ணன் வரலன்னு தெரிஞ்சு நான் போய் நாட்டை ஆள்றதை விட என்னுடைய உயிரை இணைப்பது சிறந்தன்னு சொன்னேன். அதனாலதான் சொன்னாங்க செஞ்சுடர் வேந்தரையும், செஞ்சுடர்னா சூரியன், இந்த சூரியனுடைய புத்திரன் தான் தர்மன், இந்த யமதர்மன், இவங்கெல்லாம் செஞ்சுடர் வேந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும். தென்னிலங்கை வேந்தனா அதுதான் அங்கே வந்துடுறாங்க. யாரு? ராவணன், இந்த கும்பகர்ணே, இவெல்லாம். புட்லி பஞ்சவரை பாத்திரையும் பாராதே. இது மாப்பிள்ள பொண்ணு நம்ம வீட்டுல இருக்க நூலு சம்பந்தம் போடுறான் ஆவணம் பெருங்குடியில. பஞ்சவரை பார்த்தனையும் பாராதே. பஞ்சவாண்டவர்களை பார்த்தன்னா விஞ்சு விரதமே கொண்டு மேதினி ஆண்ட பரதனை ராமனையும் பாரு. முடிச்சிட்டாரா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஆனா உங்க மேல எனக்கு அளவிட சந்தேகம். சரி, அது நிறைய இருக்கும். அது வந்து நீங்க தீர்க்க முடியாது. வாழ்க்கையில வந்து சந்தேகம், ஆனா வாழ்க்கையே சந்தேகமா இருக்க கூடாது. பாத்தீங்கல்ல, அழகான மான் தானே. என்ன இழைச்சு போச்சு? மானா இல்ல முதல்ல நல்லா இருந்துச்சு. என்ன நினைச்சுட்டு இருக்கேடா? என்ன கேக்குறீங்க நீங்க? என்ன மானுக்கு உள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க பாப்பா. நேரங்கள் நின்னுச்சு. இந்த பாட்டை பண்ணனா அதுவே ஓடுது. வீட்டு கிளம்பிடுச்சு. ஓ, வீட்டு கிளம்பணும். அது தெரியுது. எல்லாம் போறானோ போகாம Mama.
தேனே தேன்மொழி மாதே தேன்மொழி அண்ணா எந்த குறைந்தாலும் கண்ணன் குறை இருக்கக்கூடாது. செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன்.
மகாகவி வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது என்ற விளக்கு தொடுத்தது அடியேன் திருமணத்திற்கு சம்மதமா? வரம் திருமணத்திற்கு சம்மதத்திற்கு முன்னாடி 2 வரங்கள் வேண்டும். உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணியில்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதம் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஆடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நாட்டு எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ்வார்கள். 2வது வரமாக 2ஆம் தாரத்திலே நான் வந்தாலும் தரத்தில் வெள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வயானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேன சமேத சண்முகநாதன் என்று எனக்கு முதலிடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். மேளவாத்தியம் முழங்கட்டும். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நாடகத்தினை இந்த மலையிலும் பார்த்தே திருவோம் என்ற நோக்கத்தோடு எங்கள் நாடகத்தினை கண்டுகளித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் பாசங்களுக்கும் மேசங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரிக்க அமைகளுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கும் மின்னர் ஒளிபரிக்க உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி அன்புனார் சரவணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.